அரசியல் ரீதியாக இது பெரிய சரிவாக இருந்தாலும் ஒரு முக்கிய விஷயம் இன்னும் தேமுதிகவுக்கு சாதகமாகவே உள்ளது. ஆம், அந்த கட்சியின் அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தில் இன்னும் தொடர்கிறது. பாமக, மதிமுக போன்ற கள அரசியலில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் கட்சிகளே இன்று அங்கீகாரத்தை இழந்து நிற்கும் சூழலில் தேமுதிக அந்த நிலைக்கு தள்ளப்படவில்லை. இது 2026 சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவுக்கு வெற்றி தோல்வியை விட முக்கியமான இன்னொரு போராட்டமாக மாறியுள்ளது. அது கட்சியின் அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதுதான். அங்கீகாரத்தை இழக்காமல் இருக்க சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 6% வாக்குகளை பெறுவதோடு 2 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அதுவும் சாத்தியமாகவில்லை என்றால் குறைந்தது 8 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் உள்ளது. இந்த இலக்குகளை அடைவதே பிரேமலதாவுக்கு முன்னால் இருக்கும் பெரிய சவாலாக உள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் தனித்து போட்டியிடுவது நடைமுறையில் பலன் தர வாய்ப்பில்லை என்பதால் வாக்கு வங்கி வலுவாக இருக்கும் கட்சியுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை தேர்வு செய்வதே தேமுதிக முன் உள்ள ஒரே ஆப்ஷன்.